எங்கள் சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கு ஃபீபியும் அவளின் நம்பிக்கை செய்பவரான பார்னியும் குவெண்டினும் அவர்களின் ரோபோ பார்ட்னரும் போட்டியிட உள்ளனர். நான் செஃபாக இருக்கும் நானே அவர்களை மதிப்பீடு செய்வேன். முதல் பணிப்பாட்டிலில் ஜெல்லி. ஓ, நான் இதை எப்படி செய்யலாம் என்று அறிந்தேன். ரோபோ, கவனமாக கேள், நுழைந்து கேட்காதே. அது ஒரு மிகச் சிறந்த யோசனை அல்லவா? எனது கூட்டாளி முதல் மூலப்பொருளை பெற சென்றார். அது தேனி தேன். ஓ, நான் நினைக்கிறேன் இது கீழே விழப்போகிறது. ஓ இல்லை. ஆஹா, தேனீக்கள் எங்கெங்கும் இருக்கின்றன. ஓ, முழு பறவையின் கூட்டம் இங்கே. பார்னி, நாமே நம்மை காத்துக் கொள்வோம். நம் மீது ஒரு முகமூடி போடுவேன். நான் தேனி விரட்டி எடுப்பேன் என்று நினைக்கிறேன். குவெண்டினை காப்பாற்ற வேண்டும். அத்தனை நேரமும் தெளிப்பேன் அவர்கள் வந்துவிடும் வரை. ஓ, இந்த தேனீகள் ஐசர்வர்சிக்கன ஃபின்னட்லம் ஹென்சன்பரி ஹிஸ்டேசியவன் ஜான்ஷே உள்ளரிஸ்னது கடிப்புகளையும் குணப்படுத்துகிறாள். இப்போது நான் ஜெல்லி தயாரிப்பதை தொடர முடியும். நன்றி என் கூட்டாளி, நீ ஒரு ரட்சகர். அதைதான் ஜெலிக்காக உங்களுக்கு வேண்டும். வாயோ. ஆம், ராங்கோ சங்சங் அருமையான பச்சை லெமனேட் மிக அதிகமாக கார்பனேட் செய்யப்பட்டிருக்கிறது. நான் அப்படி கொண்டால் எது செய்யலாம்? என்ன கொடுமை பார்னி, நான் உன்னை பிடிச்சிட்டேன். ஓ ஓ குவெண்டின், அமைதியாக அமைதியாக நிறுத்து பார்னி. ஓப்பஸ். சரி, மன்னிக்கவும். நம்மால் தான் ஜெல்லி செய்யலாம். வாருங்கள், பாட்டிலில் இருக்கும் முழு தேனையும் சேர்க்கலாம். ஓ, இது நன்றா இருக்க போது. இப்போ குளிர்நிலையை இயக்குங்கள். பாட்டிலின் உள்ளடக்கத்தை உறைய வையலாம். அருமை. என் முகத்திலே ஏதோ மிருதுவான ஒன்று பட்டுக் கொண்டிருக்கிறதே. பார்னி, வெளியே போ. பார்னி, மிகச் சிறப்பு. நம்மால் இது செய்ய முடியும். என்னுடன் அருகில் உட்காரு. கதவின் மீது நீ சிறப்பாக குறித்து விட்டாய். அதை பாரு. இப்போது நாங்கள் உங்கள் அழகான கால்களின் வடிவத்தில் குக்கீஸ்களை தயாரிக்கிறோம். ஆகவே அதிகமானதை நீக்கி அவற்றை ஒரு பர்னர் மூலம் வேகப்போம். அதுவும் விரைவாக இருக்கும். இப்பொழுது கால்களை சிறிய பாட்டிலில் வைத்து மேலே தேனுடன் ஊற்றுகிறோம். வெங்களோ அதிக டானி தேவா. அதிக டானி. இப்போது நாம் தயாராக உள்ளோம். இது முயற்சிக்கு நேரம் வந்துடுச்சு. நான் இந்த பாட்டில் உன்னோட தொடங்குறேன். இது ரொம்ப பெருசாக உள்ளது. ஓ, ஜெலியை குக்கீஸுடன் நசுக்குகிறேன். அதை சாப்பிடலங்க. ஓ, இது சுவையாக உள்ளது. அற்புதம். இப்போது நான் பச்சை பாட்டிலுக்கு செல்கிறேன். அதை சுருக்கினால் அது ஒரு பிரகாசமான பச்சை ஜெல்லி ஆகி வருகிறது. இதன் சுவையும் மிகவும் நல்லதாக இருக்கின்றது. நான் இன்னொரு குவாத்தியை எடுப்பேன். அது மிகச் சிறப்பாக வந்தது. ஜெல்லியை குக்கீஸுடன் மிகவும் விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன். அது நவீனமாக இருந்தது. ஓ, அருமையானது. தேன், பார்னி, நீ உன்னதமானவன். ஓ, நாங்கள் வென்றதில்லை என்பது கவலைக்குரியது. இந்த சுற்றில் எதை எதிர்பார்க்கிறோம்? நான் அவர்களுக்கு எது தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்ததா அல்லது அந்ததா? ஓ, இதை தேர்ந்தெடுக்கிறேன். ஐஸ்கிரீம். இதை தயாரிப்போம். ஓ, பார்னிக்கு ஒரு யோசனை வந்திருக்கு போல. ஓ, அவன் எங்கே ஓடி போய்விட்டான்? அப்பா, நான் அவனுடன் இருப்பதாக நினைக்கிறேன். ஓ ஓ இல்ல. அவட்ட இருந்தது எதை விட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதை நான் அணிந்து பார்க்கிறேன். நீங்கள் அதை செய்ய முடியாது. நீங்கள் இதை செய்ய முடியாது. ஓ, நான் அவளை போல இருக்கிறேனா? சரியா? இது நகைச்சுவையாக இருக்குது. பாருங்கள், அவள் திரும்பி வந்து விட்டாள். ஊஃப் நைட். எனக்கு என் முடிச்ச கொடு, குவெண்டின். ஓ, பார்னி, இங்கே வா. ஒரு பால்தி. அது எதுக்காக வேண்டும் பார்னி? நான் நினைக்கிறேன். ஓரே, நான் கண்டுபிடித்து விட்டேன். நாங்கள் கோழிக்கால் வடிவில் ஐஸ்கிரீம் செய்வோம். சரி, நமக்கு கிரீம், சர்க்கரை வேண்டும். இப்போது எல்லாவற்றையும் ஒன்றாக கலக்க வேண்டும். பார்னி இதில் சிறந்தவன். அவன் நாய் என்றாலும் நீண்ட நேரம் அடிக்க வேண்டும். இப்போது குழப்பம் அற்புதமாக மாறும் மற்றும் அதை குளிர்விக்க அவசியமாகிறது. அப்படித்தான். அப்படி என்ன ஜிலு ஜிலு இருக்கிறது? ஆஹா, என் நண்பன் என்னை சூடாக வைத்துக் கொள்வான். ஆஹா, அவன் எவ்வளவு சூடாக இருக்கிறான். சரி, நம் கிட்ட இருக்கும் பேக் பாக்ஸ்ல என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். நிறைய சர்க்கரை. மால்டீசர்களை எடுப்போம். அவட் சாக்லேட் குக்கீஸ், டின்னர்ஸ் சாக்லேட் பிரிக்கி, ஆரப்ரி குவாரிஸ், சாக்லேட் தி சீர், ஆச்சேர் சாக்லேட் சீரப்பம், கனம் நிறைந்த கிரீமும் வச்சு மூடி விடுங்க. இப்போது நாம் இயற்கையும் அனைத்தையும் கலந்து சாக்லேட்டை கரைக்க வேண்டும்.
அதை வெல்ல அதிக நேரமாகிறது, ஆனால் என் பொம்மை நண்பனுடன் அது மிக வேகமாக இருக்கு. அற்புதம், நன்றாக செய்தார் நண்பா. ஹூம் ஓருக. சரி, நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். ஹூம், அதுதான் எங்களுக்கு தேவையான சாக்லேட் வடிவம். பார்னி, பார்த்தாயா? சரி, பாருங்கள், மோல்ட்கள் தயார். இப்போ அந்தபடி எல்லாவற்றையும் ஊற்றுவோம். அப்படியே, இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கு. அதை பதனம் செய்யுங்கள், சரியா? நடி பார்னி. Let's furnish and cheese. See, இங்க என்ன இருக்கு? Twix powder. See, இதை எப்படி வைப்போம்? இப்போ என் ஐஸ்கிரீம். அது ஒரு ட்ரம் ஸ்டிக் வடிவத்துல போடுங்கள். நிச்சயமாக அது உண்மையான கோழிக்காலை போல தோன்றுவதற்கு சீரியல் தேவைப்படும். அதை பேக்கேஜில் போடு. நீ விரும்பினால் 2 போடு. ஓ, ஹை ஃபைவ். ஏன் சொல்லமே, அருமையான வேலை. அதுவே உன் திறமை. நாங்கள் உண்மையான ஐஸ்கிரீமை பாப்சிக்கிள் குச்சியில் செய்தோம். பாவ், கண்கள், கால் மற்றும் காது ஆகியவற்றால் அதனை அலங்கரிக்க வேண்டும். மீதம் இருக்கும் அடையாளங்களால் அழகான நாய்களாக வடிவமைக்கிறோம். ரோபோ எனது நண்பன், நீங்கள் அது போல தோன்றுகிறீர்கள். ஆஹா, அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. நாங்கள் தயாராக உள்ளோம். உன்னுடைய சுவைத்தலை எங்கே தொடங்க வேண்டும் என்று நீயே சொல்லவா? நான் எஸ்கிமோவுடன் தொடங்குவேன். மிகவும் ருசியாக இருக்கின்றது. அது என்ன, கோழிக்கால் தானா? ஓ, நான் ஐஸ்கிரீமை கேட்டேன் என்று நினைத்தேன். இதுவும் ஐஸ்கிரீம் தான். எவ்வளவு சிறந்த கலவை. கோழிக்கால்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும். ஆமாம். ஹுரே, பார்னி, நாங்கள் சரியாக செய்கிறோம். இதே போல் தொடருங்கள் நண்பா. அடுத்த வேலை புத்தகம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆகும். உங்களுக்கு வாழ்த்துகள். ஆஹா, அது என்ன பார்னி? என்னை களைப்பதை பற்றி நன்றி. நாம் சமையல் செய்ய வேண்டும். ஓ, நமக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய வேண்டும். நீ சரியா சொல்வது. அதற்காக உபயோகமாக இருக்கும் உருளைக்கிழங்கு தேவைப்படுகிறது. முதலில் அதை தோல் சீவுவோம். இப்படி நாங்கள் அசராமல் தோலை நீக்குகிறோம். இப்போது நாங்கள் தோல் சீவப்பட்ட உருளைக்கிழங்கை வெட்டப்படும் போர்டில் வைக்கிறோம். வெட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆனால் நிஜ சாமுராய் மாதிரி உளறினால் எப்படி? நாங்கள் இதை போலவே வெட்டப் போகிறோம். நிஜ கைவினையாளர் போல. எவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறீர். ஓஹோ, தோல் நம்மை நோக்கி பறக்கிறது. ஓ, நாம் உருளைக்கிழங்கு வெட்டினோம். அது அழகாக வந்தது. என்ன பார்னி? ஓ, ஒரு எலும்பு வடிவம் மற்றும் உருவம். நன்றி. இது நமக்கு மேலும் அழகான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய உதவும். ஒரு ரோபோ நாய் உருளைக்கிழங்குகளை மிக வேகமாக தோல் உரிக்க முடியும். நாங்கள் உருளைக்கிழங்குகளை கொதித்தல் செய்ய வேண்டும். இதுக்காக அவற்றை தண்ணீரால் நிரப்பி பின்னர் வெப்பப்படுத்த வேண்டும். அப்படிதான். நீ ரொம்ப அற்புதமாக இருக்கிறாய் ரோபோ நாய். நான் உன்னை காதலிக்கிறேன். நாம எப்படி அடுப்பை சூடாக்க போகிறோம்? உன்னிடம் நிறைய அற்புதமான யோசனைகளும் திறமைகளும் உள்ளன. அம்மா, ஆம், நீ சரியானவளே. என்ன, நான் உன்னை பற்றி உன்னிடமிருந்து கேட்கவில்லையா? நன்றி பார்னி, உன்னுடைய எல்லாம் சரியாக இருக்கிறது. வஞ்சிக்கவும் பாட்டி. ஆம், உங்களுக்கு இன்ப சின்னங்களை அனுப்புகிறேன். மீண்டும் மன்னிக்கவும். அது தயார்னு நினைக்கிறீங்களா? ஓ, எனக்கு தெரிய வருகிறது. இப்போது இதை உருளைக்கிழங்கு மசிச்சில் மாற்றி விட்டோம். அப்போது இதை இந்த பைல் வைக்க இருக்கிறோம். அந்த வழியில நாங்கள் குளிர்ச்சி நிறைந்த பிரெஞ்சு ஃப்ரைஸை உருவாக்க போகிறோம். அவை மிகவும் நீளமானதும் சுருளியதுமே இருக்கும். அற்புதம். பார் நாய், இப்போது இதை தட்டில் வைப்போம். அது சரி. ஓ, சாஸ் பற்றி மறக்காதே. நாம் தயாராக இருக்கிறோம். மற்றும் நாங்கள் ஏற்கனவே உருளைக்கிழங்கு எலும்புகளை தயார் செய்துள்ளோம். மையத்துல சாஸ் சேர்த்து நீங்க பரிமாறலாம். அழகானது. சாப்பிட்டு பாருங்க செஃப். எல்லாம் எவ்வளவு ருசியாக இருக்கிறது. என் முதலில் எலும்புகளை தொடங்குவேன். அவற்றை சாஸில் மூழ்க வைக்கும் அவசியமில்லை என்று நினைக்கிறேன். அவை சுவையாக உள்ளன. ஆம், சரி, மிகவும் சுவையாக உள்ளது. இங்கே என்ன இருக்கிறது?
நல்ல வாசனை வருகிறது. சரி, இனி சுவை எப்படி இருக்கும்? ஓ, இது மந்திரமாயிருக்கிறது. அந்த குழவி சாஸ் உங்களுக்கு தேவை. இது உறுதியாக ஒரு வெற்றி. ஹூரே! நீங்களும் நானும் இறுதியாக ஜெயித்தோம். நல்ல வேலை. உங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா? அப்படியெனில் அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு குழு சேருங்கள். பின்னர் சந்திப்போம்.